வணக்கம். இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், சமூக அறிவியல், பொருளியல், கிளாஸ் 8. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும். தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஆ உதயகுமார். பணத்தின் மதிப்பு. ஆப்ஷன் இ அ மற்றும் ஆ. அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. வங்கி பணம் என்பது எது? ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும். காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவி போன்றவைகள். வரி செலுத்துவது. பின் வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள். ஆப்ஷன் ஏ மேற்கண்ட அனைத்தும். வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. நிகழ்நிலை வங்கியை இணைய வங்கி என்று அழைக்கலாம். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்றும் அழைக்கலாம். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் நெகிழி பணம் ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. பொறுத்துக. பண்டமாற்று முறை, பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. மின் பணம், மின்னணு பணம். சேமிப்பு, நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம், வரி ஏமாற்றுபவர்கள். கீழ்கண்ட வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தையில் விடையளி. பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது? பணம் என்ற வார்த்தை மொனேட்டா ஜூனா ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது யார்? இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது இந்திய ரிசர்வ் வங்கி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகளாவன. இருமுக தேவை பொருத்தமின்மை, செல்வத்தை சேமிக்க சிரமமில்லை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுப்படாமை. ஆப்ஷன் இ 1, 3 மற்றும் 4 சரி. தவறான ஒன்றினை கண்டுபிடிக்க. பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். ஆப்ஷன் ஆ பண்டமாற்று முறை. பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள். ஆப்ஷன் இ உற்பத்தியில் விளைவுகள் இல்லை. 8ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.